தமிழ் பிச்சை எடுக்க கூட உதவாதா? And this was published in a magazine called Vidudalai on 27th November 1943. He says, Tamil padithal pichai kuda kadakad. That one line is enough, sir, but I will read the passage. What does it mean? If you learn Tamil, even bhiksha, meaning nobody, a beggar cannot also survive. Tamil padithadu pichai edupadai thavira வேற உயிர் வாழ ஒன்றுக்கும் பயன்படவில்லை என்பதோடு இதற்காக செலவு செய்த காலத்தை வேறு துறையில் செலவிட்டால் வாழ்வில் பயன் ஏற்பட்டிருக்கும். மாநிலங்களவையில நேத்து நம்ம உலக நாயகன் திரு கமலஹாசன் அவர்கள் முதல் தடவையா ஆத்துன உரையால அவருடைய புகழ் எங்கேயோ போயிருக்கு. கடந்த மார்ச் மாசத்துல பாராளுமன்றத்துல பேசின திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழை பத்தி ஈவேரா கேவலமா பேசியிருந்ததை சுட்டிக்காட்டி இவரெல்லாம் உங்க கொள்கை தலைவரா வச்சுக்கிட்டு தமிழ்னு நீங்க பேசலாமான்னு திமுக எம்பிக்களை பார்த்து கேட்டாங்க. அதை அப்படியே மாத்தி அந்த கருத்தை அவங்களே சொன்ன மாதிரி திரிச்சு பேரை குறிப்பிடாம தங்கச்சி தமிழ் பிச்சை எடுக்க கூட உதவாதுன்னு நீங்க எப்படி சொல்லலாம்? நீங்க ஹிந்தி ஆங்கிலம் வச்சு பிச்சை எடுங்க, எங்க தமிழ் பிச்சை எடுக்க வராதுதான். கமலஹாசன் ஓட்டு பிச்சை எடுக்க வரமாட்டான் அப்படி இப்படின்னு ஒளறி கொட்டி இருக்கிறாரு. இத சில தமிழக ஊடகங்களும் நிதியமைச்சருக்கு கமலஹாசனின் பதிலடின்னு செய்தியா வெளியிட்டு இருக்கு. அதனால இப்ப நிதியமைச்சர் அலுவலகத்தில இருந்து கமலஹாசன் அவர்கள் தவறான கருத்தை பேசினதாவும் அதை சரிபார்க்காம செய்தி வெளியிட்ட ஊடகம் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சீட்டுக்கு அல்லாடி சொந்த கட்சியை அடமானம் வச்சு அங்க பேப்பரோட போய் உட்கார்ந்து நான் பிச்சை எடுக்க மாட்டேன் அப்படின்னு பொய் சொல்ல தெரிஞ்ச கமலுக்கு ஒரு நிதியமைச்சர் உரையை சரியா கேட்டு புரிஞ்சு பேசக்கூட முடியல. இவரெல்லாம் அறிவுஜீவின்னு ஒரு காலத்துல நம்பினவங்க இப்போ அதுக்காக அவமானப்படுறாங்களாம். அது மட்டும் இல்லங்க, தமிழ்நாட்டில் எல்லோரும் ஓட்டளிக்க விரும்புகிறோம், ஆனா இந்த தேர்தல் கமிஷனோ எங்கள் முகவரிகளையும் பெயரில் இருக்கும் எழுத்து பிழைகளையும் செக் பண்ணுது. நவீன இலக்கியமே எழுத்து பிழைகளை மன்னிக்குது, ஆனா தேர்தல் ஆணையம் மன்னிக்க மாட்டேங்குதே. கிட்டத்தட்ட 1 கோடி பேர் பிணங்களா மாறிடுவாங்களோன்னு பயமா இருக்குதுன்னு கழுத்தை யாரோ டைட்டா பிடிச்ச மாதிரி கரகர குரல்ல கருத்து சொல்லி இருக்கிறாரு கமலஹாசன். மிஸ்டர் கமல், எல்லா ஆதாரங்களும் இருந்தாலும் எங்களுடைய ஓட்டுரிமை பறிக்கப்பட்டதுன்னு ஒரே ஒருத்தரை கூட்டி வந்து நீங்க எக்ஸாம்பிளா காட்டி இருக்கலாமே. அரசியல் வாக்கு வங்கிக்காக பேரை மாத்துறவங்க, பிறந்த மதத்தை மாத்துறவங்க, அப்பா பேரையே மாத்துறவங்களை எல்லாம் நீங்க பிழைகளா பார்க்கலங்கிறதுக்காக தேர்தல் விதிமுறைகள்ல தேர்தல் ஆணையம் பிழைகளை சரிபார்க்க கூடாதுன்னு சொல்றது வடிகட்டுன முட்டாள்தனம்னு நாங்க சொல்லலங்க, மக்கள் சொல்றாங்க.